இப்போ ஒருத்தர் இறக்க போகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. கெண்டை சரிந்து விடும், கண் மேலேறிவிடும். அவரால் அவருடைய மூக்கை வந்து பார்க்க முடியாது. இது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஆகிடும். ஏன்னா கண் நில குத்திக்கிறதுக்காக மூக்கை பார்க்க முடியாமல் மேலே ஏறிடும். அவருக்கு மூக்கு இப்போ நீங்கள் லேசாக பார்த்தீங்கன்னா மூக்கு லேசாக ஒரு மங்களாக தெரியும், அது இப்போ தெரியாது. கெண்டைக்காலில் ஒன்றுமே இருக்காது. அதனால் கெண்டைக்கால் அப்படிங்கிறது வந்து உயிர் சக்தியில் முதன்மையானது. யூபியில் வந்து பெரும்பாலும் தேக்கம் வரக்கூடியது இந்த இடம்தான். அதனால தான் இங்கே இருக்கிற மூலம்தான் உங்களுக்கு ஆசன வாயில் மூல நோய் வெடிப்பு, அதில் எத்தனை டிகிரி சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் காரணம் இங்கே தேங்கிறது தான். இதை நீங்கள் வைத்தியம் பார்க்காம உடம்பு, அதாவது ஒரு வீடே பற்றி எறிகிட்டு இருக்குது, நீங்கள் அந்த சூடு இருக்கிற ஆசன வாய்க்கு கொண்டு ஆப்ரேஷன் பண்ணுறது ஒரு ஜன்னலை மட்டும் அடைக்கிறது, நெருப்பு தெரியாமல் அடைக்கிற மாதிரி அர்த்தம். ஆக வைத்தியங்கள்லாம் கண்ணா முன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. வேர் பார்த்து நம்ம வந்து செய்யணும். இப்போ பித்தப்பை கல் இருக்குன்னு ஒருத்தங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால், கால்பிளடர் 41ல் ஒரு ஊசி அல்லது மிளகு, ஜிபி 43ல் ஒரு மிளகு, ஏன்னா ஜிபியினுடைய தாய்கிட்டேருந்து வாங்குகிறோம். அப்புறம் இது வந்து ஜிபி கேட்டு வாங்குது, தாய் கொடுக்குற இடம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யூபியில் 65, 67, 66, 65 இது நீர்க்கடுப்பு புள்ளின்னு சொல்கிறது. இது எப்படின்னு சொன்னோம்னா யூபியிலேருந்து சக்தி கல்லீரல் கால்பிளடருக்கு நகர்ந்து வருது. இது கொடுக்கறது, இது வாங்கிறது ரெண்டும் ஒரே தான். ரெண்டுத்துக்குமே போட்டுட்டு இந்த உயிர் ஆளை ஒரு புள்ளியில் 3 இதை தூண்டுனீங்கன்னா பித்தப்பை கல் கரைஞ்சிரும். இருக்கிறதுலே பவரான இடம் அந்த இடம்தான். கல்லீரலை காப்பாற்றணும்னா, கல்லீரல் டிசீஸ் சொல்கிறாங்களா, எவ்வளோ டிசீஸ் இருக்குது, அந்த அத்தனை டிசீஸுக்கும் என்ன செஞ்சாகணும், ஓய்வு உறக்கம் கொடுத்தாகணும். அதான் தீர்வு. அதே போல் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, மனசு அமைதியாக இருக்கணும், உடல் பயிற்சி இருக்கணும். அதான் தீர்வு, இயற்கையான தீர்வு. அதே போல் மண்ணுக்கு பொறுத்தளவுக்கு சத்துணவுன்னு போட்டிருக்கோம். 6 சுவையிலையும் சாப்பிட்டாகணும், 7 நிறத்துலையும் சாப்பிட்டாகணும். அதுக்கு அடுத்தது மூச்சு பயிற்சி. நுரையீரலை பொறுத்தளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டோம், நுரையீரல் தான் முதல் பூதமாக ஆரோக்கியத்தில் நிற்கிது. ஆக மூச்சு பயிற்சி இல்லாமல் நீங்கள் எங்கே போய் என்ன செஞ்சாலுமே அது வீண். ஏன்னா இதை வந்து நீங்கள் தான் தேடி ஆகணும். ஆமாம். அதுக்கு அடுத்தது சிறுநீரகத்தை பொறுத்தளவுக்கு நீர் உள்ள உணவுப் பொருள்கள், அதோட அந்த நம்பிக்கையை நம்ம வந்து சேர்த்துக்கணும். இருந்தால் தான் செய்ய முடியும்.